அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் எல்லாரும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற டைம்லைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். iQOO Neo 6 லான்ச்சுக்கு முன்னாடி பேக் டு பேக் சில டீசர்ஸில் ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 845 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் டீம் எப்போவுமே புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுவாங்க. அதோட அந்த ஃபீச்சருடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து பீட்டா வெர்ஷனில் ரிவீலும் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே ரிவீல் ஆயிருக்குது கீப் டெலிட் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த கீப் டெலிட் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மீன் பண்ணுறது வந்து நம்ம வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த டிஸப்பியரிங் மெசேஜஸை வந்து யூசர் வேணும்னா சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. கீப் டெலிட்டட் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு டிஸப்பியரிங் மெசேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். எப்போ வேணுமோ நம்ம பார்த்துக்கலாம். சேட்டில் வந்து அது டிஸப்பியர் ஆகிடும். அவங்க டைம் ஸ்டாம்ப் எப்படி செட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது டிஸப்பியர் ஆகிடும். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கீப் டெலிட்டட் மெசேஜஸ் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா அங்கே போய் எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ டிஸப்பியர் ஆகிற மெசேஜ் எல்லாம் அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஸப்பியரிங் மெசேஜஸ் சேவ் பண்ணுறதுக்கு வந்து எதுக்கு டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுக்கணும்? அதை நார்மல் சேட் மாதிரியே இவங்க ரன் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபீச்சர் எல்லாம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுளுடைய Android 13 பீட்டா வெர்ஷன் வந்து ரிவீல் ஆனதுலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Android 13 வரும்போது வந்து கூகுளுடைய சர்ச் லிஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க டிசைன் பண்ண மாதிரி தெரியுது. Android 12 இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் சர்ச் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் பார்க்குறதா ஜஸ்ட் நார்மலாக வந்து சர்ச் லிஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே Android 13 சர்ச் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டுமே தனித்தனியாக வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் கார்னர் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு பாக்ஸ் மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அகைன் இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த Android 12 சர்ச் லிஸ்ட்லேருந்து Android 13 சர்ச் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குது. பட் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக இருக்குது. ஒன்றுமே தனியாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ Android 13 கூகுளுடைய சர்ச் லிஸ்ட்லையும் டிசைன் சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ET டெலிகாம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வோடஃபோன் எல்லாரும் எப்போ வந்து மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் இங்கே ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் முதல்ல இவங்க வந்து நவம்பர் 2021 தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 to 25% வந்து ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து பேஸ் பிளான் 79 ரூபா இருந்த பிளான் வந்து 99 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. தீபாவளி தான் 2022, தீபாவளிக்கு முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 to 12% ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து 2022 இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 10 to 12% ப்ரைஸ் ஹைக் பண்ணலாம். அதுவுமே வந்து தீபாவளி கிட்ட இருக்கும், அதாவது அக்டோபர் ஒரு நவம்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் இந்தியாவில் அவங்களுடைய ஃபீச்சர் ஃபோன்ஸ் அண்ட் லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய சேல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே ஃபீச்சர் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் லாஸ்ட் பேட்ச் ப்ரொடக்ஷன் நடக்கிறதாகவும் அவங்களுடைய க்ளோஸ் பார்ட்னர் டிக்சன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் இனிமேல் ஃபீச்சர் ஃபோன்ஸ் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் 2022 தான் வந்து லாஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2023 ஃபீச்சர் ஃபோன்ஸ் சாம்சங் தரப்புலேருந்து வராது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 10,000 கீழே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்தியாவில் இந்த கேட்டகரி ஆஃப் டிவைசஸ் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, யூசர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 சாம்சங் தரப்புலேருந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஸ்டார்ட் ஆகும் தெரியுது. ஸோ 15,000 செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆரம்பித்து ப்ரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் அப்பர் மிட்ரேஞ்ச், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் இதெல்லாம் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. லோ பட்ஜெட் அண்ட் ஃபீச்சர் ஃபோன்ஸ் வந்து 2022 அப்புறம் சாம்சங் தரப்புலேருந்து வராது அப்படின்னு தெரியுது. டெக்னோ அவங்களுடைய போவா
போவா சீரீஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோ போவா 3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, ஃபிலிப்பைன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அவுட்லுக் டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கேமரா மாடியூல் பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மீடியாடெக் உடைய ஹீலியோ G88 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் டூவல் கேமராவோட வருது. இதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 7000 mAh பேட்டரி. பிக் பேட்டரியோட கொண்டு வராங்க. கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது பண்ணும். பட் பாக்ஸில் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்டோட இவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ பாக்ஸில் பிக் பிரேக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் இந்தியாலையும் வரலாம் அப்படின்னு தெரியுது. Vivo X80 சீரிஸ் ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. மே 25 இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு இந்தியாவில். ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து HDFC கார்டு ஆஃபர் நம்ம பார்த்தோம். கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டில் வந்து உங்களுக்கு Vivo X80 வந்து 5,000 rupees ஆஃபர், அது X80 Pro வந்து 7,000 ஆஃபர் அப்படின்னு பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர் வந்து வெறும் ஆன்லைனில் தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில கார்டு ஆஃபர்ஸ் வந்து இப்போது இவங்க டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், அதுக்கப்புறம் SBI கார்டு யூசர்ஸ், கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இவங்க கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். HDFC இல்லைன்னா இந்த 2 கார்டு ஆஃபர் நீங்கள் செக் பண்ணலாம். கூடவே வந்து ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBL கிரெடிட் கார்டு, இதில் 10% கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கார்டு ஆஃபர்ஸ் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo X80 சீரிஸ் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. iPhone 14 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜ் வந்து ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இமேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேனல் நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பெரிய நாச் இல்லாமல் ஒரு சின்ன நாச்சோட வருது. பேக் பேனலில் பெரிய சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல. இங்கே வந்து ஒரு கிளியர் கேஸ் அவுட்லுக்கோட இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ iPhone 14 Pro இந்த அவுட்லுக்கோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. iQOO இந்தியாவில் Snapdragon 870 iQOO Neo 6 இந்த மானிக்கரில் May 31 அன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் முன்னாடி டீசர் இவங்க ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே ஸ்பெக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz E4 AMOLED பேனல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அகைன் சூப்பர் AMOLED பேனலோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Snapdragon 870 பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே செக்மெண்ட்லையும் iQOO Neo 6 வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது இப்போ டீசர்ஸ் பார்க்கும்போது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் எந்த பிராண்ட் வந்து ஃபீச்சர் ஃபோன் இனிமேல் லான்ச் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தானியா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.